ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதி காலை வேளையிலே தெய்வ நிழல் ஊழியங்களின் ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தின் இந்த ஒலிபரப்பிலே இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே உங்களை வரவேற்பதில், உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இது 2025ஆம் ஆண்டினுடைய பிற்பகுதி, அதாவது 2வது பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். முதல் 6 மாதங்கள் கிடுகிடுவென்று கடந்து விட்டது. ஆனாலும் இந்த 6 மாதங்களிலே கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு நம்ம எப்படி சூழ்ந்து கொண்டதோ, நம்ம எப்படி நடத்தினதோ ஒன்று நிச்சயம் வருகின்ற மாதங்களிலேயும், ஏன் குறிப்பா இந்த மாதத்திலேயும் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளும், நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்திற்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்கும் தேவனிடல் ஊழியங்கள், காட் ஷேடோ மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு வாசித்து அறிமுகப்படுத்தி அதையொட்டி உள்ள தியானத்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலே நான் வாஞ்சிக்கிறேன். 107ஆம் சங்கீதத்தினுடைய ஆங்கிலத்திலே அது 9ஆக இருக்கிறது, தமிழிலே 8ஆம் வசனமாக இருக்கிறது. 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். Psalm 107 verse 9 in English. For he satisfieth the longing soul and filleth the hungry soul with goodness. Psalm 107 verse 9. For he satisfies the longing soul and filleth the hungry soul with goodness. He satisfieth the longing soul. ஆம் பிரியமானவர்களே, ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், வார்த்தை, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். தவனமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த நிச்சயத்தோடு கூட, அந்த ஒரு உறுதியோடு கூட இந்த மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த 107ஆம் சங்கீதத்தின் ஒரு வசனமாக இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 107ஆம் சங்கீதத்தை குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தோடு கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய தியானத்தை நான் தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்தை 107ஆம் சங்கீதத்தினுடைய முதல் பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த முழு சங்கீதத்தையும் நாம் வாசிப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. ஆனாலும் அதனுடைய முதல் பகுதியாகிய 9 வசனங்களை நான் முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். இது 43 வசனங்கள் நிறைந்து ஒரு அருமையான சங்கீதமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை ஏற்றினவர் யார் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஏற்றப்பட்ட காலம், எந்த சூழ்நிலை என்றும் தெரியவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கும் பொழுது 2 காரியம் மிக தெளிவாய் புலன்படும். ஒன்று, கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில எப்படி இடைப்பட்டு விசேஷமாய் 4 விதமான பிரச்சனை, போராட்டத்திலே சிக்கி இருக்கிற மக்கள் கூட்டத்தினருடைய வாழ்க்கையிலே, அது ஒருவேளை ஒரே கூட்டம் பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதா இருக்கலாம், அல்லது 4 வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய 4 விதமான மக்கள் கூட்டமாகவும் காணப்படலாம். இதுல முதல் 9 வசனம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை குறித்து சொல்லுகிறது. அதே போல இந்த முழு சங்கீதத்தை 4 மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை சுருக்கமாய் சொல்ல போனால் ஒருவேளை ஒரு உருவரையாக இந்த சங்கீதத்தினுடைய இந்த யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், ஒன்று, வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற மக்கள் கூட்டம். 2வது, சிறைப்பட்டு போன அல்லது சிறையில் அடைக்கப்பட்ட அல்லது சிறைச்சாலையில அடைபட்ட சூழ்நிலைக்கு கிடைக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம். 3வது, வியாதி பலவீனம். அது சரீர ரீதியாக வியாதியாக இருக்கலாம், மனோவியல் ரீதியான வியாதியாக இருக்கலாம், அல்லது 4வதாக பயங்கரமான புயல் காற்றை, பயங்கரமான ஒரு சூறை காற்றை அல்லது கடல் கொந்தளிப்பை சந்திக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம். வனாந்திரம், சிறைப்பட்டவர்கள், வியாதி பலவீனம்,
நான்காவது ஒரு பயங்கரமான புயல். இது எழுத்தின்படியே இந்த 4 காரியங்களும் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல 2 காரியங்கள் இந்த மக்கள் கூட்டத்தினுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. என்னவென்றால், அவர்கள் ஆபத்து காலத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட இடுக்கண் அல்லது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தரும் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் அவர்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் அவர்களை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? கர்த்தரை துதித்து பாடுகிறார்களாம், கர்த்தரை உயர்த்துகிறார்களாம். ஹல்லேலூயா! அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய மைய கருத்தாக ஒரு சாராம்சமாக இருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 4 கூட்டத்தை அல்ல, முதல் கூட்டம் அல்லது முதல் 9 வசனத்திலே இருக்கக்கூடிய சம்பவத்தை தான் சற்று தியானிக்க போகிறோம். அதுவும் விசேஷித்த விதமாக வாக்குத்தத்த வார்த்தையில உங்களுக்கு அறிவித்தது போல, கர்த்தர் எவ்வாறு தவனமுள்ள ஆத்துமாவை சந்தித்து அவர்களை திருப்தியாக்குகிறார், அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறார் என்பதே இந்த மாத வாக்குத்தத்தத்தினுடைய மைய தீர்க்க தரிசன வாக்குத்தத்த கருத்தாயிருக்கிறது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியினுடைய மைய கருத்தாய் காணப்படுகிறது. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 9 வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன். நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா! 8:9 மறுபடியும் வாசிக்கிறேன். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்க விரும்புகிற சத்தியம் வார்த்தை அல்லது செய்தி என்னவென்றால், இந்த மாதத்திலேயும் தவனத்தோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை, அது நீங்களாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒருவேளை இந்த தவனம் என்பது ஆங்கிலத்தில் லாங்கிங் என்று இருக்கிறது, தமிழில் அது ஏக்கம் என்று சொல்லலாம். ஏக்கத்தோடு மனபாரத்தோடு தாகத்தோடு தொய்ந்து போன நிலையில ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா! அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்து அவருடைய பசியை கர்த்தர் போக்கி அவருடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்ப போகிறார். He is going to satisfy the longing soul and is going to fill the hungry soul with his goodness. Let me repeat. He is going to satisfy the longing soul and he is going to fill or fulfill the hungry soul with his goodness. Hallelujah! கர்த்தர் திருப்தியாக்கி தம்முடைய நன்மையினால் இந்த மாதத்திலே இனி வருகிற நாட்களிலே உங்களை நிரப்ப போகிறார். இதுவே கர்த்தருடைய சித்தம், இதுவே கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையாய் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஹல்லேலூயா! யாருக்கு இது? தவனமுள்ள ஆத்துமாக்களுக்கு. யாருக்கு ஒருவேளை தாகத்தோடு ஏக்கத்தோடு வருத்தத்தோடு பசியோடு இங்கே ரொம்ப நாளா உங்களுக்கு உணவில்லை, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நாளா ஏங்கிட்டாங்க, தண்ணீருக்காக ஏங்கி நிக்கிறாங்க, ஆகாரத்திற்காக ஏங்கி இருக்கிறாங்க. இப்ப சரீர ரீதியாக மாத்திரமல்ல, அவருடைய ஆத்துமாவே தோய்ந்து போயிருக்கிறதாம். 5ஆம் வசனம் சொல்லுது, பசியினாலும் தாகத்தினாலும் தோய்ந்து போயிருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா! கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயமான காரியம் என்ன? 9ஆம் வசனம்,
இது செய்து முடிக்கும் போது கர்த்தர், நான் நிச்சயமாய் நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கிற ஒரு காரியம், ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிற காரியம், ரொம்ப நாளா ஒருவேளை அதனால நீங்க டிப்ரெஸ் ஆயிட்டீங்க, ஒரு தொய்ந்து போயிட்டீங்க. இனி நடக்குமா, இந்த காரியம் வாய்க்குமா, இந்த காரியம் ஓபன் அப் ஆகுமா, இந்த விஷயம் நடக்குமா, பட் யூ ஹேவ் பீன் ட்ரைங் ஃபார் a long. இப்ப இது என்ன ஆயிடுச்சு, பெரிய ஒரு பசியா மாறிடுச்சு, பெரிய தாகமா மாறிடுச்சு, பெரிய ஏக்கமாகவே மாறிடுச்சு. வசனம் அப்படித்தானே சொல்லுது, தவனமுள்ள ஆத்மா. தவனம் என்பது லாங்கிங், ஒரு ஏக்கம். அந்த ஆத்மாவை கர்த்தர் சந்தித்து அவருடைய சூழலிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். 9ஆம் வசனம் தானே சொல்லுது, மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் இது அதிசயத்தை பெற்றுக் கொள்ளுகிற மாதம். மனுபுத்திரராகிய நீங்கள், கர்த்தருடைய ஜனமாகிய நீங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரிடத்திலிருந்து ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டு அப்பொழுது தொய்ந்து போன, உலர்ந்து போன, தளர்ந்து போன அல்லது வெறுத்து போன உங்களுடைய ஆத்துமா கர்த்தரால் திருப்தி அடையும், கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடையும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை நன்மையை கொடுத்து நன்மையினால் திருப்தியாக்குகின்ற தேவன். அப்படித்தானே 107ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்கிறது பிரியமானவர்களே, அவர் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். யாருடைய நன்மை? அவருடைய நன்மை. அப்படியானால் இந்த மாதத்திலே அவரிடத்திலிருந்து ஒரு நன்மை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள், அவரிடத்திலிருந்து ஒரு கிருபை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள், அவரிடத்திலிருந்து ஒரு அதிசயத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய கையினால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அவர் இன்டர்வீன் பண்ணி, அவர் இடைப்பட்டு ஒரு காரியத்திலே ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு மாற்றத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார். அதன் நிமித்தம் நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த மாதத்திலே தவனமுள்ளவர்களாய் இருக்கிற உங்களை, தாகத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய ஆத்துமாவின் நிலையை உற்று கவனித்து கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்துமா பசியினாலும் தாகத்தினால் தோய்ந்து போயிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார், நன்மையினாலே நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தாகத்தை தீர்க்கின்ற தேவன். நம்முடைய தேவன் யார்? நம்மை திருப்தியாக்குகின்ற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு ஏதோ நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, ஏதோ நம்ம கேட்கிற காரியத்தை அவரிடத்துல பெற்றுக்கொள்கிறோம் என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு சத்தியத்தை, கர்த்தருடைய ஒரு குணாதிசயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற ஒரு நன்மையை நீங்களும் நானும் நன்கு அறிந்து அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அது என்ன தெரியுமா? அவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். He is a God who loves or who is willing or who desires not just to give but to satisfy us. Hallelujah. சில வசனங்கள் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே அந்த மோசே என்கின்ற தேவ மனிதன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. 132ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன். 145ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், நீரும் அது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தியாக்குகிறீர். ஹல்லேலூயா. யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இப்படி எண்ணற்ற வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டலாம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கின்ற காரியம், நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. எப்படி திருப்திப்படுத்துகிறார்? அவருடைய நன்மையினால். யாரை திருப்திப்படுத்துகிறார்?
தவனமுள்ள ஆத்துமாக்களை, தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களை, ஏக்கத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு இந்த மாதத்திலே 1ஆம் தேதியில நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ நான் அறியேன் பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் அறிவார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்தை, இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடிகளை, போராட்டங்களை, உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய சவால்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில், உங்களுடைய பொருளாதாரத்திலே, இன்னும் விசேஷமாய் அடுத்த 3 மாதத்தில், அடுத்த 2 மாதத்தில் ஒரு சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். ரொம்ப நாளா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப கமிட்மெண்ட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு, இத முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டேன், இதை செலுத்தி முடிக்க வேண்டிய கூடிய நாட்கள் நெருங்கி விட்டது. அப்போ ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியோடு, கலக்கத்தோடு இருக்கீங்க. எல்லாமே இருக்கு, ஆனா இந்த ஒரு காரியத்துல எனக்கு ஒரு தீர்வு இல்ல, எல்லாமே கிடைக்குது, ஆனா இந்த ஒரு காரியத்துல எனக்கு ஒரு விடை இல்ல. உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கு? ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாம, எல்லாம் இருக்கு பிரதர், ஆனா என்னமோ ஒரு மனசுல ஒரு நிம்மதி இல்ல. எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு நிறைவு இல்ல. எல்லாமே என்னமோ நடக்குது, ஆனா ஒரு திருப்தி இல்ல. பிரியமானவர்களே, அந்த பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்களா? இஸ் இட் நாட் சாட்டிஸ்பாக்சன் இன் யுவர் லைஃப்? ஒரு மன நிறைவு. நான் சொல்லுவேன், பொன்னும் பொருளினாலும் அல்ல, கிறிஸ்துவினாலேதான் நமக்கு மன நிறைவு உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை எல்லா விதத்திலையும் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சில நேரங்களில் பொன்னும் பொருளும் பணமும் இருந்தாலும் மனதுல ஒரு ஏக்கம் இருக்கும், மனதுல ஒரு வெற்றிடம் இருக்கும். நம்முடைய காரியத்துல என்ன இருந்தாலும் இது இல்லையே, இந்த மனுஷன் இல்லையே, எல்லாம் பொன்னும் பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, ஆனா இவர் எங்க கூட இல்லையே, இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலையே, இந்த வியாதி பலவீனத்துல எனக்கு விடுதலையே. இஸ் தேர் எனி பார்ட் இன் யுவர் லைஃப்? வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி நிமித்தமா, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா, ஏதோ ஒரு நெருக்கடி நிமித்தமா திருப்தி இல்லாத ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே? அது நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு பெரும் தாகம், பெரும் ஏக்கம், சொல்ல போனா ஒரு ஏக்க பெருமூச்சு இந்த நாளிலே நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களை நோக்கித்தான் கர்த்தர் சொல்லுகிறார். தவணத்தோடு இருக்கீங்க இல்லையா? தாகத்தோடு இருக்கீங்க இல்லையா? நான் உங்கள் தாகத்தை நீக்கி உங்கள் பசியை போக்கி என்ன செய்ய போறேன்? உன்னை திருப்தியாக்க போறேன். ஹல்லேலூயா. இது நான் அல்ல, கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிற வசனமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தரை துதிங்க. இது புலம்புகிற மாதம் அல்ல, அழுகிற மாதம் அல்ல. ஒருவேளை விரக்தி அடைந்து சோர்ந்து ஏதோ ஓரத்துல ஒதுங்கி போய் உங்க வாழ்க்கை நினைச்சு அழுதுட்டு இருக்கிற மாதமா இருக்க போவதில்லை. கர்த்தர் மனுபுத்திரருக்கு செய்கிற அதிசயங்களின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் அவர்கள் துதிப்பார்களாக. எஸ், நீங்க துதிப்பீங்க பிரியமானவர்களே. மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தருடைய வாழ்க்கையில செய்யும் நன்மை நிமித்தம் நீங்கள் அவரை துதிப்பீர்கள் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்த வசனம் உறுதி என்றாலும், இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுடையதா இருக்கிறது என்றாலும், இதை நீங்கள் சுதந்திரத்தை, இதை நீங்கள் உரிமை கோர வேண்டும், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான் என்றாலும், இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்தை ஒருவேளை எங்களுக்கு அதை நாங்கள் எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு 3 காரியங்களை, 3 சம்பவங்களை, நினைப்பூட்டின 3 சம்பவங்களை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த சம்பவங்கள் அல்லது அந்த சூழ்நிலைகள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவைகள் தான் என்றாலும், அதிலிருந்து கர்த்தர் எனக்கு கற்பித்த ஒரு 3 பாடங்கள். இந்த 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனால் இது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவதற்கு ஏதுவான வாசல்கள் அல்லது வழிமுறைகள் என்று சொல்லுவேன், அல்லது சில தடைகளை நீக்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில தாற்பயங்கள் என்று உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆம், கர்த்தர் தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்கத்தான் விரும்புகிறார். ஆனா நீங்களும் நானும் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியம் கர்த்தரை திருப்தியாக்கும் அந்த விஷயம் இன்ஸ்டன்டாக நடக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் எனக்கு சுட்டி காட்டியது. இந்த சம்பவங்களின் மூலமா நான் படித்துக் கொண்டேன் பிரியமானவர்கள். மிக ஆச்சரியமா இருந்தது அந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது. இங்கே கர்த்தர் எல்லாரையும் திருப்தியாக்குகிறாரா? எல்லாருக்கும் அந்த திருப்தியை தர, மன நிறைவை தர அல்லது நிரப்ப விரும்புகிறார். ஆனாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அது அவர்கள் ஒரு சில காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது, ஒரு சில மாற்றங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் ஒரு மன நிறைவுக்கு நேரே, ஒரு திருப்திக்கு நேரே போவதை
மெய்யாகவே நீங்கள் உணர முடியும் பிரியமானவர்களே. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு துதி உண்டாவதாக. பிரியமானவர்களே, யோவான் 7:38 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்திய பொழுது, நாம் தேங்கின குட்டையாக அல்ல, நாம் பாய்ந்தோடுகிற நதியாக இருக்க வேண்டுமாம். அதுதான் இயேசு விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் சீஷர்களாய் மாறி இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் பாய்ந்தோடுகிற நதியா இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு அடிப்படையாக நான் பார்த்தேன். சுருங்க சொன்னால், God loves to satisfy you, but you should learn, or you should begin to fill the life of others, to touch the life of others, to transform the life of others. Hallelujah. கர்த்தர் பாய்ந்தோடுகிற நதிகளை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை ஒரு நதியை போல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை போல மாற்ற, ஆக்டிவேட் பண்ணவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி ஆகும் பிரியமானவர்களே? ஒரு 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சுட்டி காட்டுகிறேன். அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் வாசிக்க போவதில்லை. அந்த சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டி, அந்த வேத பகுதியை, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் கடந்து போக போகிறேன். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நமக்கு மிக தெரிந்த ஒரு சம்பவம். அது சமாரிய பெண்ணை இயேசுவானவர் சந்தித்து, அவளிடத்திலே ஒரு இயேசுவுக்கும் அந்த சமாரிய ஸ்திரீக்கும் நடக்கும் உரையாடல். அந்த உரையாடலுக்கு பின்பு அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிறாள். அந்த ஊர் ஜனத்தை எல்லாம் கூப்பிட்டு, பாரு, நான் சொல்லி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறேன், நான் இவரை தீர்க்கதரிசியா பார்க்கிறேன்னு சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை கேட்கிறாங்க. சொல்ல போனால் இன்னும் 2 நாட்கள் அந்த பட்டணத்திலே தங்கியிருந்து அநேகருக்கு இயேசுவானவர் தேவராஜ்யத்தினுடைய ரகசியங்களை போதித்தார் என்றும், அநேகர் இயேசுவை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த சம்பவம் முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை அந்த பகுதியிலே நான் சுட்டி காட்டுகிறேன். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் மிக ருசிகரமான, சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இன்னும் சொல்ல போனால், தனித்தாள் ஊழியத்தை நாம் எப்படி செய்யலாம், பர்சனல் எவாஞ்சலிசம் எப்படி செய்யலாம் என்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாடலாக, ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்று சொல்லுவேன். இயேசு தம்முடைய சீஷர்களை மதிய உணவு, ஆகாரத்தை வாங்கும்படி அனுப்பி அந்த யாக்கோபின் கிணறு அருகே வருகிறார். அது மதிய நேரம். அங்கே ஒரு சமாரிய பெண் தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். இயேசு எனக்கு தாகத்துக்கு தான் என்று கேட்கிறார். அந்த பெண்ணும் இடத்துல எந்த ஒரு மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை, நீங்க நான் எங்க கொடுப்பேன்? அப்ப அப்படியே அந்த உரையாடல் வளரும் பொழுது அப்ப சொல்லுகிறார், நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னிடத்துல தண்ணி கேட்பேன். அப்போ நீங்க யாரு? நான் தான் நான் கொடுக்கிற தண்ணீர், அதாவது நான் கொடுக்கிற தண்ணீர்னால உனக்கு திரும்ப தாகமே எடுக்காதுமா. ஒருவேளை நான் யாருன்னு தெரிஞ்சா அந்த தண்ணியை கூட நீ கேட்பேன். அப்படி ஒரு தண்ணி இருக்கு, உங்ககிட்ட எந்த வெசலும் இல்லையே. அப்பதான் சொல்றாரு, நான் தான் இயேசு, நான் தான் மேசியா, ஜீவத்தண்ணி, என்ன விசுவாசிக்கிறவனு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோட அந்த சத்தியத்தை போதிக்கிறார். இப்ப அநேக காரியங்கள், ஒரு சில காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆராதனை குறித்து, இங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்பது குறித்து எல்லாம் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி அந்த இடத்துல தண்ணீர் கொண்டு கொள்ள வருகிறாள். அப்ப இந்த ஒரு ஜீவ தண்ணீர் என்ற ஒரு தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணீரை குடிச்சா அவனுக்கு தாகமே வராதுன்னு இயேசு சொன்ன உடனே அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, அந்த பெண்மணி என்ன சொன்னா, ஐயா எனக்கு அந்த தண்ணீர் தயவு செய்து கொடுங்க, ஒரு நாள் இங்க வர எனக்கு விருப்பமே இல்லை, அதனால நீங்க அந்த தண்ணீர் கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு தாகம் இல்லாம வீட்டுல இருப்பேன்னு சொன்னதுமே, சரி நான் அந்த தண்ணீர் உனக்கு கொடுக்குறான்னு, நீ ஒரு காரியத்தை செய்ய, நீ இப்போ உன்னோட புருஷனை கூட்டி கொண்டு வான்னு இயேசு அந்த பெண்ணு இடத்துல சொல்லுகிறாள். இப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய கதை என்னவென்றால், அது இயேசுவானவர் பின்பு அவரே எடுத்து சொல்லுகிறார்.
பின்னணி என்னவென்றால் அவளுக்கு 5 புருஷர்கள் அல்லது 5 முறை திருமணம் ஆயிருக்கலாம், 5 திருமண வாழ்க்கையிலும் தோல்வியை சந்தித்திருக்கலாம். இப்பொழுது இன்னொரு ஆண்மகனோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்ப அந்த மகனோடு கூட திருமணம் நடக்கவில்லை. இதுதான் யதார்த்தம். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவத்துல இயேசுவானவர் இப்ப அவளுக்கு என்னன்னே புரியல. இயேசுவானவர் சங்கீதமாக, அடையாளமாக, லிட்டரலா ஒரு வாட்டரை குறித்து சொல்ல வரல. ஒரு தன்னுடைய வாழ்க்கை குறித்து, ஜீவ தண்ணீர் என்று சொல்லும்போது தன்னையே அங்கே தன்னை ஏற்றுக்கொள்கிறது, தன்னை நம்புவது, தன்னை விசுவாசிப்பது, அதன் மூலமாய் உள்ளுக்குள் இருந்து பாய்ந்தோட போகிற பரிசுத்த ஆவின் வரத்தை குறித்து தான் அங்கே அவர் ஒரு 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 ஜாடமாடையா அல்லது ஒரு சங்கீதமாக இங்கே பேசிக் கொண்டிருந்தார். அவளுக்கு அது புரியல. அவனை நினைச்சிட்டு இருந்தா உண்மையாவே ஒரு தண்ணீர், ஒரு பாட்டிலே இதுலயும் கொடுக்க போறாரு, ஒரு மேஜிக் வாட்டரா இருக்க போகுது, அந்த வாட்டரை குடிச்சா நான் லைஃப் லாங் எனக்கு தாகம் இல்லாம இருக்கும், நான் கிணறு, இந்த யாக்கோபின் கிணறுக்கு வர வேண்டியது இல்ல. 2 காரியம். ஒண்ணு, நான் சமாரிய பெண்ணா இருக்கிறேன், நான் மற்றவங்க வராத நேரத்துலதான் நான் வரணும், அதுவே எனக்கு சங்கடமா இருக்கு. 2வது, என்னுடைய திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைனால ஜனங்க என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்ன வித்தியாசமா பாக்குறாங்க. அதனால நான் பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணவே விரும்பல, ஜனங்களை சந்திக்கவே விரும்பல என்கின்ற மனநிலையோடு கூட காணப்பட்டவள் இந்த சமாரிய பெண். இந்த சமாரிய பெண் இடத்துல இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு தரேன், பட் கோ அண்ட் பிரிங் யுவர் ஹஸ்பண்ட். இந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கலாம்? நான் அப்படி யோசிச்சு பாக்குறேன். அந்த தண்ணீரை பெற்றுக் கொள்றதுக்கு இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, திருமணம் ஆகல, ஹஸ்பண்ட போல ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். இப்ப எப்படியாவது இயேசு கிட்ட இருந்து அந்த தண்ணீர் வாங்கணும் இல்லையா, ஜீவ தண்ணீர் வாங்கணும் இல்லையா, தாகம் எடுக்க கூடாத அந்த தண்ணீர் ஒண்ணு இருக்கு இல்லையா, சொல்றதுக்கு அவ என்ன செஞ்சிருக்கலாம்? ஐயா, இவர் தாங்க என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தா, ஏன்னா இயேசு யாருன்ற விவரம் முழுமையா அவளுக்கு இன்னும் வெளிப்படல. தீர்க்க தரிசின்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்றான். ஆனா ஒன்றை இந்த பெண்மணிக்குள்ளே நான் கவனித்தேன் பிரியமானவர்களே. கேட்டதும் சொன்னார், எனக்கு புருஷன் இல்லை. இயேசு சொன்னார், ஆமா நீ சொன்னது கரெக்ட் தாமா. அப்போ வெளிப்படுத்த தொடங்கினார். 5 பேர் இருந்தாங்க, இப்ப இல்ல, ஒருத்தருக்கு அவனுக்கு புருஷன் இல்ல. உள்ளபடியே சரியாக சொன்னாய். இன்னொரு விதத்துல சொன்னால், இப்ப நீ எதுவும் மறைக்காம இந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும்ட்டு நீ பொய் சொல்லாம, இந்த தண்ணீரை எப்படியாவது அடையணும்ட்டு இல்லாதவன புருஷனா இல்லாதவன புருஷன்னு சொல்லி நீ என்னிடத்துல கூப்பிட்டு என்னிடத்துல காண்பிக்காம உண்மையோடு கூட இருந்தாய் அல்லவா, இருக்கிற காரியத்தை இருக்கிறபடியே நீ சொன்னிய, அது இயேசுவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. வெரி சின்சியர் வுமன். இருக்கிறபடியே நீ சொன்னம்மா, எந்த ஒரு உண்மையை நீ மறைக்கல, எந்த ஒரு காரியத்தை நீ மறைக்கலன்னு சொன்னதுமே அடுத்த கட்டம் அவளுக்கு கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை மேசியாவாக, இயேசுவை தீர்க்கதரிசியாக அறிந்து கொண்டார். தொடர்ந்து அந்த சம்பவத்துல பாக்குறோம், அதிர்ச்சி உற்ற, ஆச்சரியம் அடைந்த, வியப்புற்ற அந்த பெண்மணி அந்த குடத்தை அங்கேயே போட்டுட்டு அந்த விஷயத்துல பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்டன்டா. அப்போ அந்த வேளையிலே தானே நான் நம்புகிறேன், அந்த பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோட தொடங்கியது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், இயேசுவானர் சொல்வது போல அது உங்களுக்குள்ளேயே இருக்காது, அது ஊறி அது பாய்ந்தோடக்கூடிய தண்ணீராய் இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 7:38 நாம் எதை வாசிக்கிறோம்? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யாரை நோக்கி ஓடும்? பிறரை நோக்கி ஓடும். அதைத்தான் யோவான் 4:14 இந்த பெண்மணியோடு பேசும்பொழுது சொல்லுகிறார், அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர். அது டாப்ல இருந்து தண்ணி வருதுன்னா மற்றவங்க குடத்துல பிடிச்சிட்டு போயிடலாங்க, மற்றவங்களுடைய பயன்பாட்டுக்காக அது ஊறிட்டே இருக்கும், அந்த ஃபவுண்டனை போல வந்துட்டே இருக்கும். so that somebody could be benefited, so that your neighbor could be benefited, so that your family member, மற்றவர்கள் தாகம் தீர்க்கும்படிக்கு, மற்றவர்களுடைய கவலை போக்கும்படிக்கு, மற்றவர்களுடைய ஏக்கம் நீங்கும்படிக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அது அந்த பெண்மனுடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. இங்க நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? எப்பொழுது, எந்த நிமிஷத்துல அவர் உண்மையாய் தன்னை இயேசுவின் இடத்துல தன்னுடைய காரியத்தை ஒப்புக்கொண்டாலோ, உடனடியாக இயேசுவானவர் அடுத்த நிமிஷம் அவளை மெச்சிக்கொண்டு, அவளை பாராட்டி அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியை கொடுத்தார். இதுவரைக்கும் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கேள்வியோடு, ஒரு கவலையோடு, சொல்ல போனால் ஏன் தான் இந்த வாழ்க்கையோ, மேரேஜ்ல ப்ராப்ளம், இப்ப இருக்கிறவனே எனக்கு துணைவனா இல்ல, அந்த கேள்வி, அந்த காரியத்தை தானே இயேசு வெளிப்படுத்தினார். ஆனா இப்போ அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? உடனடியாக பெரிய சுவிசேஷகியாக மாறுகிறாள். தனியே அந்த கிணறு சண்டைக்கு வர விரும்பாதவள்
இன்றைக்கு அந்த பட்டணத்தையே நடத்தின ஒரு பெரிய தலைவியாக, ஒரு பெரிய சுவிசேஷகியாக, பெரிய ஊழியக்காரியாக அவளுடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பினார். அவருடைய தவனத்தை கர்த்தர் திருப்தியாகினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, ஒருவேளை லிட்டரலி அவள் கையில எதுவும் பெற்றுக்கொள்ளல, தண்ணீரை பெற்றுக்கொள்ளல, அவளுடைய பாத்திரத்தை விட்டுட்டு வந்தா. ஆனா தன்னை அவள் பாத்திரமாக மாற்றி அவளுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை, அவருடைய இருதயம் என்னும் பாத்திரத்தை சத்தியத்தினாலே, அன்பினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய சமூக பிரசன்னத்தினால் அல்லது இயேசுவை தனக்குள் சுமந்து கொண்ட பாத்திரமாக மாறி அந்த ஊருக்கே ஆசீர்வாதமானால், அவளும் திருப்தியானால். அவளுக்குள்ளும் ஒரு பர்பஸ், நோக்கம், ஒரு டெபினிஷன் உண்டானது. அவளுடைய வாழ்க்கைக்கு மீனிங் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை தொடப்பட்டு வாழ்க்கை மாற்றம் வந்தது. She was satisfied by the Lord and she was a source and she was the reason and she was the channel for the blessing and for the fulfillment and for the redemption for many in that city. பிரியமானவர்களே, அந்த பட்டணத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்கு இவள் ஒரு வாய்க்காலாக, இவள் ஒரு காரணமாக, இவள் ஒரு தூண்டுகோலாக அமைந்தாள் என்பது இந்த சம்பவம் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது. ஒரு தாகத்தோடு வந்த ஒரு பெண்மணி, அவளுடைய உண்மை அங்கீகரிக்கப்பட்டது, அவளுடைய உண்மை பாராட்டப்பட்டு அவள் நிரப்பப்பட்டாள். பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன பிரியமானவர்களே? இன்றைக்கும் கர்த்தர் யாரை திருப்திப்படுத்துவார்? யாருடைய பாத்திரத்தை நிரப்புவார்? யாருடைய தாகத்தை நீக்குவார்? யாரு தெரியுமா? தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிறவர். வேதத்துல ஒரு ஜபம் எனக்கு நினைவுக்கு வருது, அல்லது 2 பேர் செய்த ஜபம். ஒரு பரிசேன், ஒரு ஆயக்காரன். பரிசேன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே. சாரி, அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? நான் ஒரு பாவி ஆண்டவரே, எனக்கு தகுதியே இல்ல ஆண்டவரே, என்ன ரட்சி ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவர். தன்னை தாழ்த்துக்கிறான். ஆனா பரிசேன் எப்படி ஜெபிக்கிறான்? நான் வாரத்துல நான் அவனை போல இல்ல, நான் அவனை போல பாவி இல்ல, நான் உத்தமனா இருக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன். தன்னுடைய நீதியை பறைசாற்றினான். ஆனா இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டான். தெய்வ சமூகத்துல வரும் பொழுது நம்ம உண்மையா இருக்கணும் பிரியமான. நம்முடைய நீதி, நான் தான் பெரிய நீதிமான், நான் தான் பெரிய உத்தமன், நான் என்ன பாவமும் பண்ணல, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், தேவனை ஒவ்வொரு நாளும் தேர்வு இல்ல பிரியமானவர்கள். அது சுயநீதி, அழுக்கான கந்தையா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். When you come to the Lord, come in submission and sincerity. தன்னை தாழ்த்தினால் அவள் உண்மையை ஒப்புக்கொண்டார். இந்த தண்ணீருக்கெல்லாம் நான் போய் சொல்லக்கூடாது என்கின்ற உத்தம குணத்தை இயேசுவானவர் அன்றைக்கு அந்த மகளுடைய வாழ்க்கையில கண்டதினாலே அவளை திருப்தியாக்கினார். எப்படி? தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரை எழுத்தின்படி கொடுத்தல்ல, அவருடைய ஆவிக்குள்ளே தன்னுடைய ஜீவனை தந்தார். இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த ஆவி மற்றவர்களுக்குள்ளே பொழிந்தருளப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்தோட தொடங்கியது என்று நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை தன்னுடைய நன்மையினால நிரப்புகிற தேவன். இந்த பெண்மணி தவனத்தோடு இருந்தால் அநேக தவனங்கள், அநேக ஏக்கங்கள் இருந்தது. கர்த்தருடைய வாழ்க்கை எப்படி திருப்தியாக்கி மாற்றினார் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? நீங்களும் நானும் கர்த்தரை இடத்திலே வரும் பொழுது இந்த சமாரிய பெண்ணை போல ஒரு உண்மையா இருப்போம். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. உங்களை நீங்களே நீதிமான் என்று பறைசாற்றிக் கொள்ளாதீங்க. பி சின்சியர், பி ட்ரூத்ஃபுல். குடும்பத்துல பொய்யா நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு உதவி வேணும் ஆண்டவரே, நான் ஹெல்ப்லெஸ் ஆண்டவரே. அப்படி வரும்போது கர்த்தர் உங்களை திருப்தியாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக 2வது சம்பவத்தை சுட்டி காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கும் அதிகமானோருக்கு பிட்டு கொடுத்து அல்லது பெருக்கின ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இது 4 சுவிசேஷங்களிலும் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவானிலே மாத்திரம் அங்கே ஒரு சிறு பையனுடைய 5 அப்பம் 2 மீன் எடுத்து இயேசுவின் கையில் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த சம்பவத்தினுடைய பின்னணி நமக்கு நன்றாக தெரியும். மற்ற காரியங்களை குறித்து நான் போக விரும்பாமல் அதிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது யோசிச்சு பாருங்க. இயேசுவானவர் நினைச்சிருந்த வானத்திலிருந்து மன்னா கொண்டு வந்தது போல அப்பத்தை அவர் பொழிந்தருளி இருக்கலாம், மீனை பொழிந்தருளி இருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தையில அப்பம் உண்டாவதாக மீன் உண்டாவதாக சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நமக்கு போதிக்க விரும்புகிறார். ஒரு காரியத்தை மக்களை திருப்திப்படுத்துவதற்கு முன்பாக இந்த சம்பவம் எப்படி முடியுது?
எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு, யோவான் 6:12, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அப்போ எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. 5 அப்பம் 2 மீன் வாங்கினாரு. 5000 பேருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. வயிறு நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் எடுத்து வச்சாங்க. கர்த்தர் அந்த ஜனத்தை திருப்தி ஆக்கினார் என்பது உண்மைதான். உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்குவார் என்பது உண்மைதான். ஆனா அங்கே ஒரு சின்ன பையன் அவ்வளவு காரியத்தை செஞ்சான். என்ன தெரியுமா செஞ்சான்? தன்னிடத்துல இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை சீஷருடைய கையிலே கொடுத்தான், அல்லது இயேசுவினுடைய கையிலே கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் இந்த பெருக்கத்தின் அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக அந்த சிறு பையனுடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள சித்தமாய் இருந்தது. ஆனா முடிவுல பாருங்க, அந்த திருப்தியா எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த பிள்ளையும் திருப்தியா சாப்பிட்டு இருப்பான். அவனுக்கு இருந்த கொஞ்சம் 5 அப்பல் அவன் நிறையவே, அதுக்கு மேலே அவனுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு கூடுதலாவே அவனுக்கு கொடுத்திருப்பாங்க. அவன் தானே ஹீரோ. அவன் மாத்திரமல்ல, அவன் மூலமாக அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பையன் யோசிச்சு பாருங்க, கட்டாயப்படுத்தி இருக்க முடியாது. சின்ன பையன் அல்லவா? இயேசு கேட்கிறாரு பாருன்னா, நான் நம்புறேன் 3 நாட்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய பெற்றோரோடு கூட அவன் அந்த உபதேசத்தை கேட்டிருப்பான். ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பான். இயேசு தானே கேட்கிறாரு சொல்லி உடனடியா நான் நம்புறேன், நான் கற்பனை செய்து பாக்குறேன், அவன்கிட்ட யாரும் பிடிங்கி இருக்க முடியாது. சின்ன பையன் தானே. மனமு தன்னுடைய உணவுக்கு அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. அதை வச்சு என்ன செய்ய போறார் இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு 5000 பேருக்கும் அதிகமானோர் திருப்தி ஆக்கப்பட்டார்கள் ஆகாரத்தினாலே. அதற்கு மூல காரணமா இருந்தது இயேசுதான் அந்த அற்புதத்தை செய்தார் என்றாலும், இந்த சின்ன பையன் ஒரு விஷயம் உற்று நோக்கி பாருங்கள். அந்த சிறு பையனை நினைத்து பாருங்கள். அவன் செய்த செயலை சற்று சிந்தித்து பாருங்கள். He gave unto the Lord. ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தோடு இருந்த அந்த சிறு பையனுடைய உற்சாகமான ஈவு அல்லது உதாரத்துவம் அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முதலாவது சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த சமாரிய பெண்ணினுடைய உண்மை அங்கீகரிக்கப்பட்டது. அவள் திருப்தியாக்கப்பட்டாள். பட்டணமே திருப்தியானது. இங்கே இந்த குட்டி பையன், இந்த சின்ன பையனுடைய உதாரத்துவம் அங்கீகரிக்கப்பட்டது. அவன் மாத்திரமல்ல, கூட இருந்த எல்லா ஜனமும் அன்றைக்கு சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்களும் திருப்தி அடையணும். உங்க மூலமா அநேகர் திருப்தி அடையணும். அதற்கு நீங்க என்னவா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்த பெண்மணியை போல நீங்களும் திருப்தி அடையணும். உங்கள் மூலமாக அநேகர் இந்த திருப்தி அனுபவிக்கணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? உதாரத்துவத்தோடு கொடுங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அது வேற, நான் பொருளை மாத்திரம் நான் சொல்லல, பணத்தை குறித்து சொல்லல. எல்லாமே கொடுத்து, உங்களுடைய நேரத்தை கொடுக்கலாம், உங்களுடைய தாளந்தை கொடுக்கலாம், உங்களுடைய அன்பை கொடுக்கலாம், உங்களுடைய லேபரை கொடுக்கலாம், உங்களுடைய உழைப்பு கொடுக்கலாம். எல்லாத்துக்கு மேல கர்த்தர் உங்களை கையில கொடுத்திருக்கிற பணத்தினால, பொருளினால, செல்வத்தினால கர்த்தரை கனப்படுத்துங்கள். இன்றைக்கு அநேகருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். ஆனா what is the key in that satisfaction? What is the key in that miracle? A cheerful boy gave what he had. பிரியமானவர்களே, ஒரு உற்சாகமா இருந்த அந்த சின்ன பையன் தன்னிடத்துல இருந்ததை கொடுத்தான். இன்றைக்கு உதார குணத்தோடு நாம் காணப்படுகிறோமா அல்லது பிசினித்தனம் பண்ணுகிறோமா? பிரியமானவர்களே, உங்களில் அநேகருக்குள்ள நல்ல கொடுக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால ஒரு பாடம், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல ஒரு ஏக்கத்தோடு, ஒரு குறைவோடு அல்லது வெற்றிடத்தோடு, ஒரு பற்றாக்குறையோடு, இருதயத்துல ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோடு காணப்படுகிறோமா? தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். எப்பேற்பட்ட ஆத்மா தெரியுமா? உண்மையுள்ள ஆத்மா. அது எப்படிப்பட்ட ஆத்மா இருக்க வேண்டும் தெரியுமா? உதார குணமுள்ள ஆத்மாவா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 3 சம்பவத்தை நான் எனக்கு சொன்னது போல கர்த்தரே எனக்கு நினைப்பூட்டினார். நினைப்பூட்டும் போது பார்க்கிறேன், இது எல்லா இடத்துல இந்த சாட்டிஸ்பாக்சன் நடந்திருக்கு. ஆனா ஒரு கீ உண்மை, இன்னொரு கீ உதாரத்துவம். பிரியமானவர்களே, வேகமாய் 3வது நடக்கும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக காண்பித்து நான் தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் திரும்பவும் 2ஆம் அதிகாரம். இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். கானாபூரிலே நடந்த கல்யாணம். இயேசுவும் சீஷர்களும் மரியாளும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்திலே திராட்சரசம் குறைபடுகிறது.
மரியாள் வந்து இயேசுனிடத்தில் சொல்லுகிறாள், இயேசு எனக்கு உனக்கும் என்ன நேரம் வரவில்லைன்னு சொல்றாரு. திரும்ப நேரம் வருது. திரும்ப கற்சாடிகளை தண்ணீர்ல நிரப்புறாங்க. பின் மொண்டு கொண்டு போகும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. பந்து விசாரிப்புக்காரங்க இடத்துல கேட்கறாங்க, எப்ப நல்ல திராட்சரசத்தை இவ்வளவு நாள் நீ வச்சிருந்தீ, இவ்வளவு நேரம் வச்சிருந்திய, நல்லதா சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்தது தானே கொடுப்பாங்க, நீ ருசி நிறைந்தது பெஸ்டானது இதுவரைக்கும் வச்சிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாராட்டு, பெரிய மெடலே வந்து அந்த இடத்துல நடக்குது. ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சன், ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணினதுனாலதான் இது நடந்தது என்பதை என்னால் இந்த சம்பவத்திலே ஆராயும் பொழுது, தியானிக்கும் பொழுது என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஆம், இங்கேயும் இயேசுதான் அந்த அற்புதத்தை செய்கிறார். இயேசுதான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு குறைவு வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கிறது என்று வேற யாரும் ஆயத்திருக்கல. என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ தெரியல, அங்கமிங்கமா ஓடி இருக்கலாம், சமாளிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய நிந்தையாக போயிருக்கும், பெரிய ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய புகழ்ச்சிக்கு இலக்காக அமைந்திருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா அந்த கல்யாண வீட்டை குறித்து பேசியிருப்பாங்க. ஒரு திராட்சரசம் கொடுக்க முடியலப்பா, இதெல்லாம் என்ன கல்யாணம்? பல விதமான இழுக்குகளுக்கு, நிந்தைக்கு, அவமானங்களுக்கு, வெட்கத்துக்கு கல்யாண பெண், அது மணப்பெண், மணமகன், குடும்ப கல்யாண வீடே ஒரு சோக வீடா மாறி இருக்கும். கல்யாண வீடு ஒரு துக்க வீடா கூட மாறி இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை ஆகாதபடிக்கு கர்த்தர் இடைப்பட்டு மகிழ்ச்சியை தானே கட்டளையிட்டார், சந்தோஷத்தை கட்டளையிட்டார். ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? ஒரு பெண்மணி இயேசுவினிடத்தில் இந்த காரியத்தை கொண்டு போய் சொன்னதினாலேயே. இயேசுவினுடைய தாயார் தான். ஆச்சரியமான விஷயம்னா, இதுக்கு முன்பு இயேசு எந்த அற்புதத்தை செய்யறதுதான் முதலாம் அற்புதம். இயேசு என்ன செய்வார் தெரியாது. ஆனா அவளுக்கு, மரியாளுக்கு தெரியும் இயேசுவை குறித்த தரிசனத்தை, இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றிருந்த பெண்மணி. நான் நல்லா கவனிங்க, இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்பது அல்லது என்ன செய்வார் என்பதை அறியாமல் இருந்த மரியாளை இயேசுவிடத்துல போய் சொல்லுகிறாங்க, இயேசுவே திராட்சரசம் குறையப்பட்டது. இயேசு தான் செய்ய போறேன்றத ரிப்ளையா கொடுக்கல. வெயிட் பண்ணுங்க, என் நேரம் வரலன்னு சொல்றாரு. எப்ப நேரம் வரும் தெரியாது. ஆனா உடனடியா மரியாள் என்ன சொல்றாங்க, வேலைக்கார இடத்துல அவர் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க இயேசுவினிடத்துல போய் ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெபித்து முடிச்ச உடனே அல்லது கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், அந்த ஜெபத்திற்குண்டான பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார் அல்லது இயேசு எதையோ செய்ய போகிறார். அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்ததினால தான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்றாங்க, அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்க. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கல, தான் என்ன செய்ய போறோம் என்பதை அங்க அறிவிக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊக்கமான மன்றாட்டு ஜெபத்தை இந்த காரியம் நமக்கு அடையாளமாக சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, நல்ல திராட்சரசம் எல்லாம் வந்துச்சு. அந்த க்ளோசிங் சீன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முழு கூட்டமும் அல்லது இந்த விஷயத்தை தெரிஞ்ச கல்யாண வீட்டார் வந்து முதல் ஷேக் ஹேண்ட், கை மரியாளுக்கு தான் கங்கராச்சுலேட் பண்ணிருப்பேன். அம்மா, அக்கா, ஆண்டி என்ன சொல்லிருப்பாங்களோ தெரியாது, நீங்க தான்மா அந்த பிரச்சனையில இருந்து எங்களை தீத்தீங்கப்பா, மரியாளே உங்க மகன் செஞ்சுதான், ஆனா நீங்க போய் சொல்லாம இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை, வாப்பா நம்ம கிளம்பி போலான்னு சொல்லிட்டு மரியாள் அவங்களுடைய மகனை கூட்டி கொண்டு போகலையே. மரியாளுடைய அந்த மன்றாடு, மரியாளுடைய அந்த இன்டர்செஷன், மரியாள் பரிந்து பேசினது இயேசு ஒரு அற்புதத்தை செய்யும்படி, அங்கே ஒரு காரியத்தை இயேசுவானவர் அங்கே அற்புதத்தை செய்யும்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கியது. பிரியமானவர்களே, a bold intercession by Mary. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க பார்க்கிறோம், முதல்ல ஒரு சமாரிய பெண், அவள் உண்மையுள்ளவனாய் இருந்தாள். அந்த சின்ன பையன் உதாரத்துவ குணம் படைத்தவனாய் இருந்தான். இங்கே மரியாளை குறித்து பார்க்கிறோம், ஊக்கமாய் மன்றாடுகிற, ஊக்கத்தோடு ஜெபிக்கிற. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எத்தனை பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்கள் இந்த ஒரு சம்பவத்திலே. ஃபர்ஸ்ட் திங் she went and said, போய் குறை சொல்லல. ஏமா, இது தெரியாதா உங்களுக்கு? இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாதா? நம்ம கல்யாணத்துல பிரியாணி காலியானா நம்ம என்ன செய்வோம், அங்கங்க ஹோட்டல்ல போயிட்டு ஆர்காட் பிரியாணி, SS பிரியாணி எங்கேயோ ஒரு இடத்துல சமாளிக்க பார்ப்போம். இல்ல கொஞ்சம் குஸ்காவையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்போம். பிரியமானவர்களே, பிரியாணி தானே மெயின் டிஷ், ஏதோ சமாளிக்க பார்ப்போம். ஆனா அங்க அப்படி நடக்கல. இயேசுவினிடத்துல முதலாவது காரியத்தை அந்த பெண்மணி கொண்டு போனான். கடைசியில பெரிய பேர், பெரிய புகழ்ச்சி, பெரிய திருப்தி, அவங்களுக்கும் பெரிய திருப்தி கிடைச்சிருங்க இல்லையா? அப்ப நான் சொன்னதை ஏசாமி அல்லது தன்னுடைய மகன் உடனடியா செஞ்சுட்டா இருப்பான். அதனால குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழுக்குல இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பேரு.
மரியாளுக்கு ஒரு நல்ல பேரு, இயேசுவும் சீஷர்களும் அதுல கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிரியமானவர்களே. ஆனா இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தது என்ன, அதற்கு ஒரு கிரியாவுக்கியாக இருந்தது என்ன, அது ஒரு காரணமாய் இருந்தது என்ன? யோவான் 2:7 நாம் வாசிக்கிறோம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொன்னது அடுத்த ஸ்டெப், இந்த காரியம் தான் நடக்குது. அந்த பாத்திரங்கள் நிரம்பினது மாத்திரம் அல்ல, அங்கிருக்கிற மக்கள் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டார்கள், மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டார்கள். ஏன் இப்படி நடந்தது? எப்படி நடந்தது? ஒரு பெண் இயேசுவினிடத்திலே பேச துணிந்ததினால், ஒரு பெண் இயேசுவினிடத்தில் அந்த திருமண வீட்டாருக்காக மன்றாடி கேட்டுக்கொண்டதினால், ஒருவேளை ஜெபிக்கல சொன்னாங்க. ஜெபிக்கிறது கர்த்தரிடத்திலே பேசுவதற்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது. பிலிப்பியரிடத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய பாரங்களை, கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது ஒரு பக்கம் அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடினால் உங்கள் கவலைகள், பாரங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு நிருபத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் நம்ம என்ன வாசிக்கிறோம், நீங்க எதை குறித்து கவலைப்படாம உங்களுடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரிவியுங்கள். ஜஸ்ட் லெட் ஹிம் நோ. அதுதான் மரியாள் செய்றாங்க, அதுதான் மன்றாட்டு ஜெபம். பிரியமானவர்களை, யார் திருப்தி அடைகிறார்கள், யாரை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார்? அங்கே மரியாளை பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? ஒருத்தர் குறை சொல்றோமா, இல்ல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு யோசிக்கிறோமா? ரெண்டு தான் நாம செய்யணும். ஒண்ணு குறை சொல்லுவோம், இனி உன்னாலதான் இது வந்துச்சு, உன்னாலதான் இது வந்துச்சு. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து. இது நம்ம செய்யறோமா? இல்ல. நம்ம இயேசுவினிடத்துல சொல்லுவோம், நம்ம எல்லாம் கூட்டி ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே கர்த்தர் தம்முடைய திருப்தியை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, மரியாதை பாருங்க. அது பிரச்சனை எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அலுஃபா இல்ல, அல்லது குற்றத்தையும் சாட்டல. எங்க போனா பதில் கிடைக்குமோ, எங்க போனா தீர்வு உண்டாகுமோ, யாரிடத்திலிருந்து பதில் உண்டாகுமோ அவரை சந்திக்க மரியாள் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, சொல்லப்போனால் உங்களுடைய சபைக்காக, இன்னைக்கு உங்க சபையில பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்றீங்க? நீங்க போதகரை குறை சொல்றீங்களா, அல்லது ஊழியக்காரரை குறை சொல்றீங்களா, அல்லது சக விசுவாசிகள் மேல குறை சொல்றீங்களா? இப்படியே காலத்தை ஓட்டுறீங்களா? இல்ல, நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம், அவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரதான் செய்யும், ஒரு தாழ்ச்சி வரதான் செய்யும், ஒரு நெருக்கடி வரதான் செய்யும். அதை கண்டு கலங்கி போறோமா, இல்ல இஸ்ரவேல் ஜனத்தார போல முறுமுறுக்கிறோமா, புலம்புறோமா, எனக்கு அந்த தலைவர் வேணான்னு சொல்றோமா? மோசையை பார்த்து அவங்க புலம்பன, நீதான் தலைவனா, எங்களே ஆண்டவர் தலைவனா மாத்த முடியும், அப்படிலாம் எப்படி எல்லாம் பேசினாங்க? இல்ல பிரியமானவர்களே, மரியாள் இயேசுவினிடத்துல சொன்னது போல, ஒரு குறைவு இருக்கும் பொழுது, நெருக்கடி இருக்கும்போது அவரிடத்துல சொல்லுகிற ஒரு சுபாவத்தை, ஒரு குணத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மரியாளுக்குள்ள ஒரு மனநிறைவு. அந்த ஜனங்கள் ருசியுள்ள திராட்சை ரசத்தை புசித்து திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு சமாரிய பெண் ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டவர்கள், அநேகருக்கு ஜீவ தண்ணீர் பாய்ந்தோட மூற்றாய் மாறினாள். ஒரு சின்ன பையன் தன்னுடைய கொஞ்சம் ஆகாரத்தை அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம உதாரத்துவமா கொடுத்தான். அவனும் திருப்தி அடைந்தான். அநேக குடும்பங்களுடைய திருப்திக்கு அவன் காரணமாய் மாறினான். அருமையான மரியாள், இயேசுனுடைய தாயாக மரியாள், அந்த திருமண வீட்டாருக்காக இயேசுனிடத்திலே மன்றாடும்படி கடந்து வந்தாள். மரியாளுக்கும் உள்ள ஒரு மனநிறைவு, அந்த குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டது. ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி, ரெட்டிப்பான கொண்டாட்டத்திலே அந்த திருமண விழா கடந்து போயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர்மையாகவே தவனமுள்ள ஆத்துமாவே, தாகமுள்ள ஆத்துமாவே, பசியுள்ள ஆத்துமாவே தன்னுடைய நன்மையினால நிரப்புகிறார். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த 3 சம்பவங்களிலே, அல்லது இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? நான் கற்றுக்கொள்ளுகிற பாடம், என் வாழ்க்கை கர்த்தர் திருப்தியாக்க வல்லவரா இருக்கிறார், ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார், விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு தாகத்தோடு, வருத்தத்தோடு, பசியோடு, ஏக்கத்தோடு நீங்க ஜேர்னி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைச்ச ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது, நீங்க ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. 2 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்திலே அல்லது இனி வருகிற நாட்களிலே
கர்த்தர் அந்த காரியத்தை சந்தித்து அல்லது உங்களுடைய தாகத்தை தீர்த்து உங்களுடைய பசியை போக்கி உங்களுடைய ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்க, நன்மையினால் நிரப்ப தேவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியான வாக்குத்தத்தமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். God wants to satisfy the longing soul and fill the hungry soul with his goodness, no doubt. ஆனால் 3 பாடங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வோமானால் இது நம்முடைய வாழ்க்கையில நடப்பது நிச்சயம், நிதர்சனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பையனை போல கொடுக்க பழகுங்க. மரியாளை போல மன்றாடி ஜெபிக்க பழகுங்க. சமாரிய பெண்ணை போல இருதயத்துல ஒரு கபடு இருக்க வேண்டாம். இருதயத்துல மாய்மால இருக்க வேண்டாம். இருதயத்துல உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறம்பே ஒன்று பேச வேண்டாம். அனனியா சபிரா பேதுருவிடத்துல கொண்டு வரும்போது மொத்த சொத்தையும் கொண்டு வந்தோன்ற பொய்ய சொன்னாங்க, பாதி வச்சுட்டு. பரிசுத்த ஆவியான இடத்துல அவங்க பொய் சொன்னதுனால அங்கேயே செத்து மனிததை பார்க்கிறோம். அப்படி இருக்க வேணாம் பிரியமானவர்களே. Let's be sincere when we come to the Lord, when we speak to people, when we behave with others. Sincere heart, a benevolent heart, a benevolence, அந்த பிள்ளையினுடைய உதாரத்துவம். 3 வார்த்தைகள்: உண்மை குணம், உதாரத்துவம், ஊக்கமான ஜெபம். உங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிற உண்மை, உங்களுடைய உதார குணம், 3வது உங்களுடைய ஊக்கமான ஜெபம். இந்த 3ஐ நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாய் நாம் மாற்றிக்கொள்வோமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். அந்த வசனத்தை திரும்ப சொல்கிறேன். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நிரப்பும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய கிருபை நிமித்தம், அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் அவரை துதிப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தை கர்த்தர் எங்களுடைய கையில கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினவர். இந்த மாதத்திற்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஒரு விஷயம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் லார்ட், தவனமுள்ள ஆத்துமாவை நீங்கள் திருப்தியாக்கி, கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிறீர். ஆண்டவரே, எஸ் ஜீசஸ், ஆண்டவரே, you satisfy the longing soul and fill the hungry soul with goodness. இந்த மாதத்தில் எழுத்தின்படியே எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எழுத்தின்படியே ராஜா, நாங்கள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் பாய்ந்து ஓட போகிறோம். எழுத்தின்படியே தகப்பனே, ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா இனி தொய்ந்து போனதாய் அல்ல, நிரப்பப்பட்ட ஆத்மாவை, உற்சாகம் கொண்ட ஆத்மாவை, எல்லாவற்றிற்கு மேலாக திருப்தி அடைந்த ஆத்மாவை கர்த்தர் ஆசீர்வதித்து மாற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. மரியாளை போல ஊக்கமாய் ஜெபிக்கின்றவர்களாக, இந்த சிறு பையனை போல உதாரத்துமாய் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவர் சமாரிய பெண்ணை போல இருதயத்தின் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை பெருக பண்ணும் ஐயா. அப்படி இருந்து நாங்களும் மனநிறைவடைந்து அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு, அநேகருடைய மன நிறைவுக்கு நாங்கள் காரணமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இயேசுவின் திருநாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புகிறார். God bless you. God bless you.